அகரம் ஃபவுண்டேஷனுடைய அந்த செலிப்ரேஷன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. இது மாதிரி இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது எப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் வந்து பல வருஷமாக 15 வருடம் செலிப்ரேஷன்ன்றதே நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு 3-4 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே பெருமையாக இருக்குது. சூர்யா சார், கார்த்தி சார், அந்த குடும்பமே இப்படி ஒரு பெருசாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு சைடில் அவருடைய ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணுறது, கேபி பாலா தான் சம்பாதிக்கிறது குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் அவர் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து ஃபிலாந்தெரபி நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது எல்லாருக்குமே வரணும். அப்போ தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி, உலகம், இந்த சமுதாயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறது மிக பெருசு. யாருமே நினைக்க முடியாத அளவு பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. தனக்கு ரெட்ரோ படத்தில் வர லாபத்தை வந்து இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக வந்து அகரம் ஃபவுண்டேஷனுடைய க்ரோத்துக்காக நான் கொடுக்குறேன்றாரு. இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து சூர்யா சார் பண்ணுறாரு. நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, அத்தனை டாக்டர்ஸ் நடந்து வர்றது, ஒரு 8000 மாணவர்களுக்கு நான் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஜென்ரேஷனுக்கு, அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எஜுகேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எல்லாராலும் சாத்தியமே கிடையாது. இதை விதை போட்டது வந்து சிவகுமார் சார். அவர் வந்து 10வது படிக்கிற 12வது படிக்கிற மாணவர்களுக்கு விருதுகள் கொடுக்க ஆரம்பித்தார் 50 வருஷம் முன்னாடி. அது இன்றைக்கி மிக பெருசாக வளர்ந்து சூர்யா சார், கார்த்தி சாருடைய அந்த ஒரு முயற்சி வந்து மிக பெருசாக மாறி இருக்குது. இதில் ஜோதிகா மேமும் அவங்களுடைய மோட்டிவேஷன், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக மாற்றிருக்காங்க. ஒரு குடும்பமே சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு மடங்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இது கொடுக்க போகிறேன், நான் வந்து அடுத்த கட்டம் வந்து நிறைய மாணவர்களை படிக்க வைக்கணும், இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சமுதாயத்தில். ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் படிச்சிட்டாங்களே போகிறோம், அவங்க வந்து வாழ்க்கையில் மிக பெருசாக வந்துட முடியும், அவங்க வீடு கட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னார் பாரு, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு பையன் வந்து, அண்ணா நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க, காலேஜ் படித்தேன், அது பிறகு நான் அப்படி வந்தேன், இப்போ நான் உங்களை பார்த்து விஷ் பண்ண வந்தேன் அப்படின்னு அப்படி பேசிட்டு சந்தோஷம் ஏன்னா 10 வருஷம் முன்னாடி ஞாபகம் இல்லை அவருக்கு. அப்புறம் வந்து சரி நான் ஒன்றா ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னா, இல்லை நான் என்னோடய லிமோசன் வெயிட் பண்ணுது அப்படின்னாரா. அதை வந்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது எப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது. அதாவது ஒரு என் கூட நான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நான் சப்போர்ட் பண்ண ஒரு பையன் வந்து என்னோடய லிமோசன் வெயிட் பண்ணது சொல்கிறான்னா, அப்போ அவன் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கான். அப்போது அந்த 8000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபிலாந்தெரபிக் மைண்ட் செட் வருமா இல்லையா? அவங்க வந்து அடுத்த கட்டமாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சாலே போகிறோம். இது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறும். இந்த ரமணா படம் மாதிரி தான். ரமணா படத்தில் அங்கங்கே விதைக்கிறாங்கல்ல, அதை விதைச்சவங்கெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி வந்து ஏர் முருகதாஸ் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவங்க விதைக்கிறது வந்து ஒரு மாபெரும் முயற்சி, ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான முயற்சி. இந்த 8000 பேர் நாளைக்கு 80,000 பேராக மாறக்கூடும். அகரம் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, இந்த 8000 பேர் சேர்ந்து அவங்க ஒருத்தர் 10 பேரை பண்ணாலே போகிறோம், 80,000 பேரை மாறக்கூடும், அடுத்தது 80 லட்சமாக மாறக்கூடும். அப்படி பண்ணால் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இல்லைனா இந்த ஏற்றத்தாழ்வுகள் பெருசாகவே இருந்துகிட்ருக்கும்.